بسم الله الرحمن الرحيم إن الذين كفروا ينادون لمقت الله أكبر من مقتكم أنفسكم إذ تدعون إلى الإيمان فتكفرون قالوا ربنا أمتنا اثنتين وأحييتنا اثنتين فاعترفنا بذنوبنا فهل إلى خروج من سبيل إلى آخر الآية. இந்த ஆயத்துகளை பற்றி வியாழக்கிழமை ஒரு சில விளக்கங்கள் உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டது. அதாவது காஃபிரான மக்கள், பாவியான மக்கள் நாளை மறுமையிலே அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கும்போது தலை குனிந்து நிற்பாங்க. வலவ் தரா இதில் முஜ்ரிமூன நாக்கிசு ரூஸிஹிம் இன்த ரப்பிஹிம், தலை குனிந்து நிற்பார்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால். அல்லாஹ் கிட்ட சொல்லுவாங்க, ரப்பனா அப்சர்னா வசமீனா, நாங்கள் கண்ணால் பார்த்துட்டோம், காதால் கேட்டுட்டோம், மறுபடியும் துனியாவுக்கு அனுப்பு, நல்லவனாக வாழ்ந்துட்டு வரோம் அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி நரகத்துக்கு பக்கத்தில் கொண்டு போய் நிப்பாட்டினதுக்கு அப்புறமும் அவங்க இதே மாதிரி வார்த்தையை தான் சொல்லுவாங்க. வலவ் தரா இது உஹிபு அலன்னார், அந்த ஆயத்தை பற்றி எல்லாம் விளக்கம் சொல்லப்பட்டது. அதே மாதிரி தான் நரகத்தில் கொண்டு போய் போட்டதுக்கு அப்புறமேலையும் நரகத்தில் போய் விழுந்தாச்சு. அந்த தண்டனையை அனுபவித்து கொண்டு இருக்கும்போது கூட அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ரப்பனா அஹ்ரிஜ்னா நஅமல் சாலிஹன், எங்களுடைய இறைவா எங்களை இதில் இருந்து நீ வெளியாக்கு, நாங்கள் நல்ல காரியங்களை செய்து வருகிறோம், நாங்கள் இதற்கு முன்னால் எப்படி இருந்தோமோ அந்த மாதிரி இருக்க மாட்டோம், அதுக்கு மாற்றமாக நாங்கள் நல்ல காரியங்களை செய்து வருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவர்களுக்கு பதில் சொல்லப்படும், என்ன உங்களுக்கு ஆயுள் காலம் கொடுக்கப்படவில்லையா, என்ன உங்களுக்கு அவகாசங்கள் கொடுக்கப்படவில்லையா, நீங்கள் படிப்பினைகள் பெறுவதற்கு உண்டான டைம் உங்களுக்கு கொடுக்கப்படவில்லையா, ஆனால் அது மட்டுமா உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய நபிமார்கள் உங்களிடத்தில் அனுப்பப்பட்டார்கள், அதனால் இனிமேலெல்லாம் ஒன்றும் கிடைக்கும், இப்போ நீங்கள் செஞ்சதுக்கு உண்டான பலனை நீங்கள் சுவையுங்கள், அநியாயக்காரர்களுக்கு எந்த ஒரு உதவியாளரும் கிடைக்க மாட்டாங்க அப்படி சொல்லி இப்படி அவர்களிடத்தில் சொல்லப்படும். அப்போ அவங்க சொல்லுவாங்க, எங்கள் இறைவா அல்லாவே எங்களை இங்கே இருந்து வெளியாக்கு, இங்கேருந்து எங்களை எடு, நரகத்தில் இருந்து நாங்கள் உலகத்துக்கு மறுபடியும் போனோம் அப்படின்னு சொன்னால், மறுபடியும் தப்பு பண்ணோம் அப்படின்னா நாங்கள் அநியாயக்காரர்கள், அதனால் எங்களை மறுபடியும் துனியாவுக்கு அனுப்புவோம் அப்படி சொல்லுவாங்க. இப்போ அல்லாஹ் தஆலா சொல்லுவான், தூரப்போங்க, தூரப்போங்க, நரகத்திலேயே கடங்க, என்னிடத்தில் பேசாதீர்கள் அப்படி சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுவான். இந்த ஆயத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த மக்களினுடைய அந்த கேள்விக்கு முன்னால் ஒரு வழக்கு ஒன்று தொடுக்கப்படும். அந்த கேள்வியில் ஒரு அருமையான ஒரு விஷயம் அதில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதாவது அல்லாஹ் தஆலாவினுடைய பரிபூர்ணமான சக்தி வல்லமை அதில் பேசப்பட்டு இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அதாவது தாலு ரப்பனா அமத்தன ஸனத்தைன் வ அஹ்யைத்தன ஸனத்தைன், அந்த ஆயத்தில் சொல்கிறேன். அந்த நரகவாதிகள் அவங்க சொல்லுவாங்க, எங்கள் இறைவா எங்களை இருவாட்டி நீ மௌத்தாக்கினாய், இருவாட்டி எங்களுக்கு வாழ்வை கொடுத்தாய், 2 வாட்டி மரணத்தை கொடுத்தாய், 2 வாட்டி ஜனனத்தை கொடுத்தாய் அப்படி சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அல்லாஹ்வே உனக்கு ரொம்ப சக்தி இருக்குது, நீ பெரிய சக்தியாளன், ஃபஅதரஃப்னா பிதுனூபினா, எங்கள் பாவத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், நாங்கள் குற்றவாளிகள் தான், நாங்கள் பாவம் செஞ்சவங்க தான், அல்லாஹ்வே நீ சக்தியாளன், அதனால் ஃபஹல் இலா ஹுரூஜின் மின் சபீல், நீ நினச்ச அப்படின்னு சொன்னால் என்ன வேணால் செய்ய முடியும், அதனால் நாங்கள் இங்கேருந்து வெளியே போகிறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா அப்படி சொல்லி கேட்பாங்க. ஒத்துக்கொள்வாங்க பாவத்தை, நாங்கள் எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்தோம் தான், ஆனால் இப்போ தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா, ஃபஹல் இலா ஹுரூஜின் மின் சபீல், மறுபடியும் துனியாவில் நீ திருப்பி அனுப்புவியா, அந்த மாதிரி அனுப்புனா நாங்கள் நல்லவங்களாக வாழ்ந்துட்டு வருவோம், உன்னால் முடியாத காரியம் கிடையாது, 2 வாட்டி மௌத்தாக்கி 2 வாட்டி ஹயாத்தை கொடுத்த ரப்பு நீ,
மறுபடியும் துனியாவில் அனுப்பணும்னா உன்னால் முடியாதா? பகல் நிலா புரூஜின் சதி, எங்களை மறுபடியும் துனியாவுக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லுவான். நான் ஏற்கனவே வியாழக்கிழமையே உங்களுக்கு முன்னால் சொன்னேன், மறு ஜென்மம் என்பதெல்லாம் கிடையாது. மறு ஜென்மம், மண்ணாங்கட்டி ஜென்மம் ஒன்றுமே கிடையாது. அல்லாஹ் கொடுத்த வாழ்க்கை ஒரே வாழ்க்கை, உலக வாழ்க்கை. இந்த வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால் முடிஞ்சது தான். திரும்ப ரீப்ளேஸ்மெண்ட்லாம் கிடையாது. மறுபடியும் துனியாவுக்கு அங்கே போயிட்டு ஆனால் சொல்லுவாங்க அவங்களுடைய ஆதங்கம், இப்படி மாட்டிக்கிட்டோமே, மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா நம்ம அந்த மாதிரி நல்லவங்களாக இருந்துட்டு வரலாம் அப்படி சொல்லிட்டு அல்லாஹ்கிட்ட பேசுவாங்க. அல்லாஹ்வே இந்த மாதிரி நீ எங்களை துனியாவில் அனுப்பு, நாங்கள் மறுபடியும் நீ தடுத்த காரியத்தை நாங்கள் செய்ய மாட்டோம், நீ எதை நீங்கள் சொன்னீங்க அதை தான் செய்வோம் அப்படி சொல்லியெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கு பதில் சொல்லப்படும், உங்களுடைய உள்ளங்கள் கோணலாக இருக்கின்றது. நீங்கள் துனியாவுக்கு போனாலும் சரி, நீங்கள் ஹக்கை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள், உண்மையை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள், அதற்கு மாற்றமாகத்தான் நீங்கள் செய்வீங்க. நீங்கள் எந்த நிலையில் இருந்தீர்கள் தெரியுமா? உங்களுடைய நிலையை பற்றி சொல்லுகிறேன் கேளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுவான். தாலிக்கும் பி அன்னஹு இதா துஇயல்லாஹு வஹ்தஹ், அல்லாஹ் ஒருவன்தான் இறைவன் என்று அழைக்கப்பட்ட போது நீங்கள் என்ன பண்ணீங்க? துனியாவில் உலகத்தில் அல்லாஹ் ஒருவன்தான் இறைவன் பிரபஞ்சத்தில் அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் பல அத்தாட்சிகளை எல்லாம் கொட்டி வச்சிருக்கிறான். உங்களுக்கு சொல்லப்பட்டது இதா துஇயல்லாஹு வஹ்தஹ், அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் அப்படின்னு சொல்லப்பட்ட போது நீங்கள் என்னையா பண்ணீங்க? கஃபர்தும், குஃப்ர் செஞ்சீங்க, அதை நீங்கள் நிராகரித்தீர்கள், அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அதே நேரத்தில் யுஷ்ரிக்கு பிஹி, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கப்பட்ட போது அதை நீங்கள் தூமினும் ஏற்றுக்கொண்டீங்க, நம்பிக்கை கொண்டீர்கள். அல்லாஹ்வுக்கு இணை வைத்தால் அது உங்கள் மனசு ஏற்றுக்குது, ஆனால் அல்லாஹ் ஒருவன் தான் அப்படின்னு சொன்னால் அதை உங்களுடைய உள்ளம் இருக்கின்றதே அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது. இதுதான் உங்களுடைய நிலைமை. இப்போ நான் துனியாவில் உங்களை மறுபடியும் நான் அனுப்புகிறேன்னு வைங்க, மறுபடியும் நீ துனியாவில் போய் நீ நல்லவனாக இருப்பேன்னு நினைக்கிறியா? நெவர், நீ இருக்க மாட்டே. அந்த மாதிரி நீ அங்கே போய் மறுபடியும் இந்த காரியத்தை தான் பண்ணுவார் அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தீர்ப்பு வழங்குவான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இருக்கிறானே, அவனுடைய தீர்ப்பிலே எந்த அநியாயமும் இருக்காது. அவன் என்ன தீர்ப்பு வழங்குகின்றானோ அதிலே நீதமும் நியாயமும் தர்மமும் நிறைந்து கிடக்கும். நீதமும் நியாயமும் தர்மமும் நிறைந்தவன் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் யாருக்கு விரும்புகின்றானோ அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கிறான். அல்லாஹ் யாருக்கு விரும்புகிறானோ அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுப்பதில்லை. அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ அவர்கள் மீது கருணை காட்டுகிறான். அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவர்களை அல்லாஹ் வேதனை செய்கின்றான். அல்லாஹ்வினுடைய தீர்ப்பு நீதம் அதிலே யாரும் அல்லாஹ்வுக்கு இணை கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய சக்தி வல்லமைகளை தன்னுடைய அடியார்களுக்கு முன்னால் அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்தி கொண்டே தான் இருக்கிறான். இந்த வானம் பூமி இது எல்லாத்திலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் ஒருவன் தான், இறைவன் ஒருவன் தான் அப்படிங்கிறதுக்கு ஏராளமான அத்தாட்சிகளை அல்லாஹ் கொட்டி வச்சிருக்கிறான். ஹுவல்லதி யுரீக்கும் ஆயாத்தி, அவன்தான் தன்னுடைய அத்தாட்சிகளை உங்களுக்கு காட்டினான். வானத்தை எவனால் படைக்க முடியும்? பூமியை எவனால் படைக்க முடியும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்த அந்த சூரியனை எவனால் படைக்க முடியும்? சந்திரனை எவனால் படைக்க முடியும்? இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் எவ்வளவோ கோடான கோடி அத்தாட்சிகள் கொட்டி கிடக்கிறது. அல்லாஹ் அதை தான் சொல்கிறான், ஹுவல்லதி யுரீக்கும் ஆயாத்தி, தன்னுடைய அத்தாட்சிகளை உங்களுக்கு அவன் காட்டினான். துனியாவில் ஏண்டா கண்ணு பார்க்குதா இல்லையா? பூமியில் தான் வாழ்கிற, வானம் தலைக்கு மேலே இருக்குது, சூரியனை டெய்லி பார்க்குற, சந்திரனை பார்க்குற, இதெல்லாம் எவன் உருவாக்குனது? யோசிக்க மாட்டியா? அல்லாஹ் அறிவு கொடுத்துருக்கிறான்ல. மிருகமா நீ? மனிதன் தானே, மனிதனுக்கு அல்லாஹ் சிந்திக்கும் திறனை கொடுத்துருக்கிறானே. அல்லாஹ் இதையெல்லாம் சொல்லுவான். அல்லாஹ் காட்டினானேடா இந்த மாதிரி அத்தாட்சிகளை எல்லாம் துனியாவில். ஹுவல்லதி யுரீக்கும் ஆயாத்தி, அல்லாஹ் காட்டினான். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் காட்டிக்கொண்டே இருக்கிறான். எவன் சொல்லா காட்டியும்
உன் கண்ணு பார்க்குது, உன் புத்தி வேலை செய்யுது, உனக்கு புரியணும், ஆனால் புரிய மாட்டேங்குது. அந்த அல்லாஹ் வயுனஸ்ஸிலு லக்கும் மினஸ் ஸமாஇ ரிஸ்கா, அந்த அல்லாஹ் தஆலா தான் ஹாலிக், அவன்தான் மாலிக். அந்த அல்லாஹ் தான் படைத்தவன், எல்லாரையும் படைத்தவன் அவன்தான், எல்லாருடைய சொந்தக்காரன் அவன்தான், எல்லாரையும் பரிபாலிப்பவன் அவன்தான், எல்லாரையும் பாதுகாப்பவனும் அவன்தான். ஹாலிக்கும் அவன்தான், சப்கா ஹாலிக், சப்கா மாலிக், சப்கா பாலன்ஹார், சப்கா ஹிஃபாசத் கர்னே வாலா சிர்ஃப் அல்லாஹே அல்லாஹே. வெறும் அல்லாஹ் தான், இதெல்லாம் வேற யாராலையும் செய்ய முடியாது, அல்லாஹ் ஒருவன் தான். அந்த அல்லாஹ் வானத்திலே இருந்து வயுனஸ்ஸிலு லக்கும் மினஸ் ஸமாஇ ரிஸ்கா, வானத்திலே இருந்து ரிசுக்கை உங்களுக்கு இறக்கினான். அல்லாஹ் வானத்திலே இருந்து மலையை அல்லாஹ் இறக்கினான். அந்த மலையின் காரணத்தினால் அல்லாஹ் தஆலா பலவிதமான தானியங்களையும் வயல்வரப்புகளையும் விதவிதமான ஆச்சரியமான பலவிதமான நிறங்கள் கொண்ட பழங்களையும் பூக்களையும் பலவிதமான வடிவங்கள் உள்ள பொருள்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் உருவாக்கி கொண்டிருக்கிறான். தண்ணி என்பது வேற, பூமி என்பது வேற. ஆனால் வானத்தில் இருந்து அல்லாஹ் மலையை இறக்கவில்லை அப்படின்னு சொன்னால் பூமி காஞ்சு போயிடும், பூமியில் ஒன்றும் விளையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானத்தில் இருந்து ரிஸ்கை இறக்குகிறான். வயுனஸ்ஸிலு லக்கும் மினஸ் ஸமாஇ ரிஸ்கா. இது எல்லாத்தையும் கொஞ்சம் யோசித்து பாருங்க வாப்பா, இதில் எல்லாம் அல்லாஹ்வுடைய குத்ரத் இருக்கிறது. யோசிக்கிறவன் படிப்பினை பெறுவான், அல்லாஹ்வுடைய சக்தி வல்லமை அவனுக்கு விளங்கும். யார் அல்லாஹ்வின் பக்கமாக திரும்ப வேண்டும் என்று நினைக்கிறானோ அவனுக்கு கண்டிப்பாக ஹிதாயத்து கிடைக்கும். அல்லாஹ் அதான் சொல்கிறான், வமா யததக்கரு இல்லா மன் யுனீப். யார் அவன் பக்கமாக முன்னோக்குகிறானோ அவனை தவிர மற்றவர்கள் படிப்பினை பெற மாட்டார்கள். யோசிக்கணும்னு நினைக்கிறவன் தான் யோசித்து அல்லாஹ்வை தெரிஞ்சுக்க முடியுமே தவிர அதை பற்றியெல்லாம் யோசிக்கிறதுக்கு எந்தங்க டைம் அப்படின்னு நினச்சேன்னா உனக்கு ஹிதாயத்து கிடைக்காது. ஹிதாயத் அல்லாஹ்வுடைய கையில். இதையெல்லாம் அல்லாஹ் யோசிக்க சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், இதெல்லாம் யோசிக்கிறோம், இதையெல்லாம் யார் அல்லாஹ்வின் பக்கமாக திரும்புகிறானோ அவனுக்கு தான், அவன் தான் படிப்பினை பெறுவான். இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான், எனவே நீங்கள் என்ன பண்ணணும், ஃபதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன வலவ் கரிஹல் காஃபிரூன். காஃபிர்கள் வெறுத்த போதிலும் இபாதத்தை அந்த அல்லாஹ்வுக்கு களப்பற்றதாக ஆக்கி அல்லாஹ்வையே அழையுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா கூறுகிறான். நீங்கள் துவா செய்வதாக இருந்தாலும் அந்த அல்லாஹ் கிட்ட தான் துவா செய்யணும். நீங்கள் வணங்குவதாக இருந்தாலும் அந்த அல்லாஹ்வை தான் வணங்க வேண்டும். இஹ்லாஸ் இருக்க வேண்டும், அல்லாஹ் ஒருவன் தான் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். முஷ்ரிக்கீன்கள் இணை வைக்கக்கூடியவர்களினுடைய பாதை, அவர்களுடைய மத்ஹப் மஸ்லக், அதை விட்டு நீங்கள் நீங்கி இருக்க வேண்டும். அவங்க பாதைக்கு நீங்கள் போகக்கூடாது. அல்லாஹ் ஒருவன், நம்ம வழி வேற, அவங்க வழி வேற. அவன் சிறுக்கு பண்ணுறவன், நம்ம தௌஹீதில் இருக்கிறவங்க. அதனால் அவன் பாதைக்கு இல்லை. ஒரு நட்பு, இதில் என்ன நட்பு கிடக்கிறது? நட்பு மற்ற விஷயங்கள், மனிதனிடத்தில் நட்பு காட்டுவது தப்பு இல்லை. ஆனால் நம்பிக்கை, அல்லாஹ் ஒருவன் தான் என்ற நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை கெடுத்துக்கிட்டு என்ன நட்பு? அதை கெடுக்கக்கூடாது. லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உன் வழி உனக்கு, என் வழி எனக்கு. ஸோ அல்லாஹ் அதை தான் சொல்லுகிறான், ஃபதுல்லாஹ் முஹ்லிஸீன லஹுத்தீன் வலவ் கரிஹல் காஃபிரூன். காஃபிர்கள் வெறுத்த போதிலும் வணக்கத்தை அந்த அல்லாஹ்வுக்கு களப்பற்றதாக ஆக்கி அல்லாஹ்வை அழையுங்கள் அப்படி சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் ஒருத்தன்ட்ட தான் நீங்கள் கேட்கணும், அல்லாஹ் ஒருத்தனை தான் வணங்கணும். அப்போ தான் நீங்கள் ஈமான்தாரி. இல்லைன்னா முஷ்ரிக்குடைய வழிக்கு போனீங்கன்னா அப்புறம் முஷ்ரிக்கு தான், வேற என்ன. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகையிலையும் சலாம் கொடுத்ததற்கு பின்னால் ஓதுவாங்களாம், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து وهو على كل شيء قدير لا حول ولا قوة إلا بالله لا إله إلا الله ولا نعبد إلا إياه له النعمة وله الفضل وله الثناء الحسن لا إله إلا الله مخلصين له الدين ولو كره الكافرون. ஓதுவாங்க. இது எல்லாம் ஃபுல்லாக தௌஹீத் தானே இதில் இருக்குது, ஏகத்துவம் தான் இருக்கிறது சொல்லுவாங்களாம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலேயும் இதை ஓதுவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. இந்த ஹதீஸ் முஸ்லீமில் இருக்குது, அபு தாவூதில் இருக்குது, இன்னும் நிறைய கிதாபுகள் எல்லாத்துலேயுமே இருக்கிறது.
இப்னு அபி ஹாத்திமில் இருக்கிறது. அல்லாஹ் தபாரக் வ தஆலா இடத்திலே நீங்கள் துஆ செய்யுங்கள். துஆ செய்யும் போது அல்லாஹ் கபூல் செய்வான், ஏற்றுக்கொள்வான் என்ற நம்பிக்கையோடு துஆ செய்யுங்கள். ஞாபகம் வையுங்கள், அல்லாஹ் தேவையற்றவன். அல்லாஹ் கிட்ட துஆ செய்யும் போது உள்ளத்தால் துஆ செய்யுங்கள். அதை விட்டு உள்ளம் ஒரு பக்கம், வாய் அல்லாஹ் கிட்ட துஆ செய்யுங்க அப்படின்னு சொன்னால் அந்த துஆவை அல்லாஹ் கேட்பது கிடையாது. எது உள்ளத்தால் செய்யப்படுகிறதோ துஆ, அந்த துஆவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கின்றான் என்பதாக இப்படி இப்னு அபி ஹாத்திமில இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. பிறகு அல்லாஹ் தஆலா ரஃபீஉ தரஜாத்தி துல் அர்ஷ் யுல்கி ரூஹ மின் அம்ரிஹி அலா மன் யஷாஉ மின் இபாதிஹி லியுன்திர யௌமத் தலாக் யௌமஹும் பாரிஸூன் லா யக்ஃபா அலல்லாஹி மின்ஹும் ஷை லிமனில் முல்குல் யௌம் லில்லாஹில் வாஹிதில் கஹ்ஹார் اليوم تجزى كل نفس بما كسبت لا ظلم اليوم إن الله سريع الحساب. இந்த ஆயத்தில் கியாமத்துடைய நாள் அல்லாஹ் ஒருவனே அரசன் என்பதை பற்றி அல்லாஹ் தஆலா அதில் சில விளக்கமான விஷயங்களை அல்லாஹ் சொல்லுவான். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அல்லா